ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே நான் திருப்தியாக்குவேன் என்று சொல்லி, யாரெல்லாம் ஆலயத்தின் சம்பூரணத்தினால திருப்தியா இருக்கிறீங்க? யாரெல்லாம் திருப்தியா இருக்கிறீங்க? திருப்தியா இல்லைன்னு சொன்னா நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்துக்குள் இருக்கிற சம்பூரணத்தை நீங்கள் நம்பவில்லை, நீங்கள் விசுவாசிக்கவில்லை, அதை தேடவில்லை, வாஞ்சிக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆலயத்துக்குள்ளே ஆண்டவர் சம்பூரணத்தை வைத்திருக்கிறார், பரிபூரணத்தை வைத்திருக்கிறார். அந்த பரிபூரணம், அந்த சம்பூரணம் வேணும்னு சொன்னா ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு தாகம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற ஒரு பிள்ளைகளும் எந்த இடத்திலும் குறைபட்டு போவதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செய்திக்கு முன்பதாய் ஆண்டுடைய பாதத்திலே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு ஆவிக்குரிய பிள்ளை என்று சொல்லும்போது எப்பொழுதும் அனலுள்ள ஜீவிதம் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. அனலுள்ள ஜீவிதம் ஜீவிக்கணும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு வெதுவெதுப்பான அனுபவத்துக்குள்ளாய் இன்னைக்கு சபை கடந்து போய் கொண்டிருக்கிறது. அந்த அனுபவம் இருக்கவே கூடாது. நம்முடைய சபையிலே ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அனலாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அனலாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம மேல வச்ச அபிஷேகத்தை அனல் மூட்டி எரிய விடணும். நம்ம விறகடுப்புல பாருங்க, விறகு அணைந்து போய் அனல் குறைந்து போய் கிடக்கும். அந்த நேரம் ஒரு ஊதுகுழலை எடுத்து கொண்டு வச்சு ஊனு ஃபூன்னு ஊதுவோம். அப்படித்தானே? ஊதி அனல் உண்டாகும். அனல் உண்டாகி அதன் பிறகு என்ன செய்யும்? பற்றி எரியும். அல்லேலூயா. அதே போல இந்த அனல் இல்லாத வண்ணமா குளிர்ந்த அனுபவத்துக்குள்ள கிடக்கிற நீங்கள் பற்றி எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பற்றி எரிய வேண்டும்னா என்ன செய்யணும்? நாம ஊதி பற்ற வைக்கணும். ஊதி பற்ற வைக்கணும். எப்படி பற்ற வைப்பது? நாம ஆண்டவரை நாவ திறந்து துதிக்கணும். துதிக்க துதிக்க அந்த ஆவியானுடைய அனல் நம்ம மேல வந்து அமரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல உங்களுக்கு தெரிந்த வசனங்களை சொல்லி சொல்லி சத்தமிட்டு ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? உங்களுக்கு தெரிந்த வசனங்களை சொல்லி சத்தமிட்டு ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தை அனல் மூட்டி எரிய வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம இப்ப ஆண்டவருடைய பாதத்துல ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் கையை கொண்டு வந்திருக்கிறீங்க? கையெல்லாம் யார்கிட்ட இருக்குது? எல்லாத்தையும் கை இருக்கு, அப்படித்தானே? அப்ப எல்லாரும் கையை தட்டி ஜெபிக்கணும். சரியா? முழு பலத்தோடு ஜெபிக்கணும். உங்களுக்கு எவ்வளவு பலம் உண்டுன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். நாம முழு பலத்தை கொடுத்து தான் ஆண்டவர் ஆராதிக்கிறோமான்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும். ரெண்டாவது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கும் தெரியும். சொல்லி புரியுதா? அப்ப முழு பலத்தோடு நாம கையை தட்டி முழு பலத்தோடு நாவை திறந்து சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், ஆண்டவருக்கு என்ன காது கேட்காதா? நான் மெதுவா ஜெபம் பண்ணா காது கேட்காதான்னு சொல்லி. அவருக்கு மெதுவா ஜெபம் பண்ணாலும் காது கேட்கும். அல்லேலூயா. ஆனா உன்னுடைய வாஞ்சை எந்த இடத்துல பூரணமாகும்னு சொன்னா, நீ சத்தமிட்டு கூப்பிடும் போதுதான் பூரணமாகும். அல்லேலூயா. கண்கள் குருடாக்கப்பட்டவங்க மனசுக்குள்ளே ஜெபிச்சிட்டு இருந்தா அவங்க அந்த இடத்துல தான் இருந்திருப்பாங்க. ஆனா கண்கள் குருடாக்கப்பட்ட அந்த குருடர்கள் சத்தமிட்டு கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. அதே போல சத்தமிட்டு கூப்பிட்டு ஜெபிக்கணும். இன்னொன்று, நம்முடைய சிந்தையை வேறு எங்கும் திருப்பக்கூடாது.
ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற நாம கர்த்தர் இருக்கிறார், எனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்க நாவிலிருந்து ஒரு ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு நேராய் செலுத்துகிறீர்களே ஆனால் அதற்கு அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அவர் இந்த இடத்துல இருக்கிறாரு. தேவன் ஆவியா இருக்கிறாரு. ஆவியா இருக்கிற தேவன் நாம அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அவரை விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்படி ஜெபிக்கணும்? சத்தமிட்டு ஜெபிக்கணும், முழு பலத்தோடு ஜெபிக்கணும், வாஞ்சையோடு ஜெபிக்கணும். ஆமேன். யாரெல்லாம் வாஞ்சையோடு ஜெபிக்க போறீங்க? அல்லேலூயா, ஆமேன். முடிந்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, இல்லைன்னா ஆண்டுடைய சமூகத்தில் எழும்பி நின்று கொள்ளுங்க. இல்லை உட்கார்ந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உங்களுடைய முழு பலம் வெளிப்படணும். அல்லேலூயா. முழு வாஞ்சை வெளிப்படணும். முதலாவது நம்முடைய கரங்களை பரத்துக்கு நேராக ஏறெடுத்து சிந்தையை வேறு எங்கும் திருப்பக்கூடாது. ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக நாம கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். கண்களை இறுக மூடிக்கொள்ளுங்க. ஆவியின் கண்களை திறந்து பாருங்க. உங்களுக்கு நேராக இருக்கிற பரலோக தேவனை நோக்கி பாருங்க. உங்களுக்கு நேராக இருக்கிற பரலோக தேவனை நோக்கி பாருங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி, கண்களை மூடி, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமே. உங்களுடைய சிந்தை வேறு எங்கும் திருப்பக்கூடாது. பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடி எல்லாரும் முழங்கால் போடுங்க. எல்லாரும் முழங்கால் போடுங்க. பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால் போடுங்க. ஆமேன். உங்களுக்கு முன்பதான் ஏசப்பா நின்று கொண்டிருக்கிறாரு. ஆமேன். ஏசப்பாவை பார்த்து நாவை திறந்து எல்லாரும் துதிக்கணும். நாவை திறந்து துதிக்கணும். ஏசப்பாவை பார்த்து எல்லாரும் துதிங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் துதிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க. இப்போ ஒரு விசை ஆண்டுடைய சமூகத்திலே என்னை முழுவதுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க பார்ப்போம். என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, என்னை ஆட்கொண்டு நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னை ஆட்கொண்டு நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில், எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் நாவை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. யார் யாரையும் பார்க்கக்கூடாது. இது தேவனுடைய சமூகம், தேவனுடைய சமூகம். பயத்தோடு பக்தியோடு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆமேன். பிள்ளைகள் எல்லாம் முடிந்தால் சின்ன பிள்ளைகள் எல்லாம் முன்னாடி வந்துருங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் முன்னாடி வந்துருங்க. கர்த்தர் நல்லவர். எல்லா சின்ன பிள்ளைகளை முன்னாடி வந்துருங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். யாருக்கு இடைஞ்சல இருக்காதுங்க. இங்க முன்னாடி வாங்க. முன்னாடி வந்து உட்காருங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஓடியா ஓடியா ஓடியா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முழங்கால் போடுங்க சின்ன பிள்ளைகள் எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்படியே முழங்கால் போட்டு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நாவை திறந்து எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க. யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. இது வேடிக்கை பார்க்குற இடம் இல்லை. யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஆமேன். எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க. ஆமேன். ஆவியில விடுதலை இல்லாதவர்கள் உங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டுடைய கைவல்லமை வெளிப்படுகிற நேரம் இது. ஆண்டுடைய மகிமை வெளிப்படுகிற நேரம் இது. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகிற நேரம் இது. ஆமே. நீ அனலாகும் போது ஆமே, நீ அனலாய் மாற மாற உனக்குள்ளே மறைந்திருக்கிற வல்லமைகள், உனக்குள்ளே மறைந்திருக்கிற வீரிய பாம்பின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுகிற நேரம். ஆமேன். அனல் உரைக்கும் போது சத்துருக்கள் வெளியேறுகிற வேளை. ஆமேன். அனல் உரைக்கும் போது சத்துருக்கள் ஓடி போகிற வேளை. நாவை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. நாவை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படும்படியாய் இந்த வேளை தேவ மகிமை இறங்கி வெளிப்படும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற பிதாவே, இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிற பிதாவே,
ஜபிக்க ஆரம்பிங்க, ஜபிக்க ஆரம்பிங்க. ஆமென், 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 ஆமென். மோசேக்கு முன்பதாய் ஒரு முட்செடி நின்றது. அந்த முட்செடியை சுற்றிலும் அக்கினி பற்றி பிடித்தது. ஆனால் அந்த முட்செடி வெந்து போகவில்லை. அதே போல உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி, உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி, உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி. அது பரிசுத்த அக்கினி, அது உன்னத அக்கினி. நீ விசுவாசித்தால் இன்னைக்கு உன்னை சுற்றிலும் அக்கினி. ஒரு தேவ மகிமை இறங்கி வருகிறது, தேவ மகிமை இறங்கி வருகிறது, தேவ மகிமை இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எல்லாரும் ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பிங்க. விடாதுங்க, விடாதுங்க, விடாதுங்க. ஆமென், 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 ஆமென். மறைந்து மறைந்து செயல்படுகிற அந்த பலவீன கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. அந்த சர்ப்பத்தின் வல்லமை, அந்த சர்ப்பத்தின் வல்லமை இப்பொழுது வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ சர்ப்பத்தின் வல்லமையே. இருந்தவரோ இருக்கிறவர் வருகிறவருமாகிய நசரேயனான இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு நான் கட்டளை போடுகிறேன். ஓ பிள்ளையை விட்டு வெளியே போ, வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு நான் கட்டளை போடுகிறேன். ஓ அனல் உண்டாகிறது, ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது, ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. ஓ ஃபயர் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு அக்கினி அபிஷேகம். எஸ் ரிசீவ். விடாத, விடாத. போராடு ஜோமன, போராடு ஜோமன, போராடு ஜோமன. ஆமென், 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 ஆமென். இதுவரை இதுவரை மறைந்து மறைந்து செயல்பட்ட அந்த சர்ப்பத்தின் வல்லமை இன்னைக்கு சுட்டரிக்கப்படுகிற வேளை, இன்னைக்கு சுட்டரிக்கப்படுகிற வேளை. ஆமென். இழந்து போன ஜபாவியை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. இழந்து போன ஜபாவியை பிடித்துக்கொள். கரங்களை தட்டி விடாத, விடாத. போராடு ஜோமனே. ஆமென், ஆமென், ஆமென். உன்னைத்தான் ஆண்டவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீ தான் அந்த பாத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தான் அந்த பாத்திரம். நீ வெறுமையாய் போக அல்ல, உன்னை அழைத்து வந்தது அதற்காக அல்ல. ஆமென். எரிந்து பிரகாசிக்கும்படியாய் ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. உன் கைகள் அக்கினி, உன் கைகள் அக்கினி, உன் கைகள் பரிசுத்த அக்கினி. ஓ பெற்றுக்கொள். எஸ் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினி தழல். எஸ் ரிசீவ். விடாத, விடாத. போராடு ஜோமன, போராடு ஜோமன. ஆமென், 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 ஆமென். வெண்கல கதவுகள் உடைகிறது, இரும்பு தாழ்பால்கள் முறைகிறது. எந்த மனசனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஓ மேல, ஓ மேல, ஓ மேலத்தான் சகோதரா, ஓ மேலத்தான் பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஓ மேலத்தான் அந்த வெளிச்சம் பிரசன்னமாகிறது. இயேசு என்ற ஓ சுவிசேஷத்தின் ஒளி ஓ மேல இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். ஓ ரிமா லாபா லாபா ரா ஷாகா லாரா. ஓ ரிமா லபா ரபோ ஷபா லபா லபாரா. சிறு பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறா, சிறு பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறா. சிறு பிள்ளைகளுடைய ஆவியில் அக்கினி, ஆவியில் அக்கினி, ஆவியில் அக்கினி, ஆவியில் அக்கினி பெற்றுக்கொள். ஆவியில் அக்கினி. ஓ பரிசுத்த அக்கினி. எஸ் ஃபயர், எஸ் ஃபயர், எஸ் ஃபயர் பெற்றுக்கொள். எஸ் ரிசீவ் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிமா லாபா லாபா ராபா ரா ஷாகா லாரா. ஓ ரிமா லபா ரபோ ஷபா லபா லபா ரபாரா. மறைந்து போராடுகிற வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. ஆமே, ஆமே, ஆமேன். மறைந்து போராடுகிற வல்லமைகளை கர்த்தர் அழிக்கிறார். உனக்கு நேராக இருக்கிற வானம் இந்த வேளையில திறந்திருக்கிறது, திறந்திருக்கிறது. போராடு. நாவ திறந்த ஜெபம் பண்ணு, நாவ திறந்த ஜெபம் பண்ணு. மவன ஜெபம் வேண்டாம், மவன ஜெபம் வேண்டாம். ஆமே, நீ மவன ஜெபம் வேண்டாம். மௌன ஜெபம் தான் உன் வாழ்க்கையை சூனியமாக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு. அடக்கி கொள்ளாத. எஸ் ஃபயர். வல்லமை. நாவின் கட்டுகள் அவிழுகிறது, நாவின் கட்டுகள் அவிழுகிறது. நாவின் கட்டை கர்த்தர் அவிழ்க்கிறார். நாவின் கட்டை கர்த்தர் அவிழ்த்து இன்னைக்கு நாவல தேவ வல்லமை இறங்கி வருகிறது. நாவல தேவ வல்லமை, நாவல தேவ வல்லமை, நாவல தேவ வல்லமை. ஆமென், 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 ஆமென். இதுவரை நீ கண்டிராத மகிமை ஆவியில இறங்கி வருகிறது, ஆவியில இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்.
ஓ ரீபா லாபா லாபா ராஷா காலாரா ஓ ரிமா லபா ரபோ ஷபா லபா லபரா. ஆமென். தம்முடைய வல்லமை விளங்க பண்ணபடியாய் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. யார் வாஞ்சிக்கிறார்களோ வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மேல ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. அது உன்னத வல்லமை. சாத்தானின் கிரியைகளை அழிக்கிற வல்லமை, பிசாசின் கிரியைகளை அழிக்கிற வல்லமை, வியாதிகளை அழிக்கிற வல்லமை. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உன்னை கர்த்தர் தொடுகிறார், உன்னை கர்த்தர் தொடுகிறார். Yes, fire. Yes, fire. Amen. Amen. Glory to God. உடைய பிரசன்னம், உடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே ஒரு பெரு காற்றாய், ஒரு பெரு காற்றாய் இப்பொழுது இறங்குகிறது. Yes, fire. பெற்றுக்கொள்ளமா, பெற்றுக்கொள். Yes, receive. விடாத 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 போராடு ஜாமன், போராடு ஜாமன். ஆமென் ஆமென் ஆமென். மலையை பேர்க்கத்தக்கதான விசுவாசத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். உனக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகள் மலை போல் இறக்கட்டும், பரவாயில்லை. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். மலையை பேர்க்கத்தக்கதான விசுவாசம் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். ஆவியானவர் நிரப்புகிறார், ஆவியார் நிரப்புகிறார். எஸ் ஃபயர் ஆஃப் காட். எஸ் ரிசீவ். கர்த்தருடைய மகிமை. ஆமென். இருளின் அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. புதிய கிருபைகள், புதிய கிருபைகள், எல்லா தடைகளும் உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பெற்றுக்கொள் அபிஷேகம். ஓ ரீமா லாபா லாபா ராஷா காலாரா. அநேகருடைய ஆவியில இறந்து ஆமென் சத்துருக்கள் வெளியே ஓடுகிறார். அநேகருடைய ஆவியிலிருந்து சத்துருக்கள் வெளியே ஓடுகிறது. அநேகருடைய ஆவியில விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. பிள்ளைகளுடைய ஆவியில விடுதலை, விடுதலை. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எஸ் ஃபயர், எஸ் ஃபயர் ஆஃப் காட். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. எஸ் ஃபயர் ஆஃப் காட். இயேசுவின் நாமத்தினாலே உன்னத அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளை மூடுவதாக. ஓ அக்கினி, அக்கினி, பரலோக அக்கினி வானம் திறந்து பரலோக அக்கினி உன் மேல வெளிப்படுகிறது, உன் மேல வெளிப்படுகிறது. எஸ் பெற்றுக்கொள். ஓ ரீபா லாபா லாபா ராபா ராஷா காலாரா. அக்கினியை போட வந்து இப்பொழுது பற்றி எரியும் என்று சொன்னபடி பற்றி எரிகிறதமா, பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது. ஓ ஆவியில பற்றி எரிகிறது, ஓ ஆத்மாவில பற்றி எரிகிறது. நரம்புகள்ல எலும்புகள்ல ஒரு அக்கினி ஜுவாலாய், அக்கினி ஜுவாலாய், அக்கினி ஜுவாலாய், அக்கினி ஜுவாலாய். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலாய். அந்த கண்கள் உன் மேல பதிக்கிறது. பெற்றுக்கொள். ஓ ரீபா லாபா லாபா ராஷா காலாரா. ஓ ரிமா லபா ரபோ ஷபா லபா லிமா லபா ரபா ரபரா. ஓ ரீபா லா ராஷா காலாரா. வியாதியின் கொடூரங்கள் அழிகிறது, வியாதியின் கொடூரங்கள் அழிகிறது. இப்பொழுது வியாதிக்கு பின்னணியா நின்று போராடுகிற எல்லா சாபத்தின் வல்லமைகள், பாவத்தின் வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. எல்லா வியாதியின் கூறுகளும் இயேசுவின் நாமத்தில் அழிகிறது. வியாதிக்கு பின்னணியா நின்று போராடுகிற எல்லா சபிக்கப்பட்ட வல்லமைகளும் எஸ் ஃபயர், எஸ் ஃபயர். ஆவியானுடைய அக்கினி, ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய வல்லமை. நரம்புகள் எலும்புகள் இரத்த நாணங்கள் எஸ் ஃபயர், எஸ் ஃபயர் ஆஃப் காட். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுதலை. விடாத விடாத போராடு ஜாமன். நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எரியவை, அனல் மூட்டி எரியபடி. ஆமென் ஆமென் ஆமென். அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவர்கள் அந்நிய பாஷை பேசி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து. நீ மகிமைப்படுத்த படுத்த உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. இந்த இடத்துல நீ துதிக்கும் போது உன் வீட்டில் தேவதூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். உருவின பட்டயத்தோடு கூட தேவதூதர்கள் உனக்காய் கிரியை செய்கிறார்கள். ஓ ரீபா லாபா லாபா ராஷா காலாரா. ஓ ரிமா லபா ரபோ ஷபா லமா லிமா லபா ரபரா. ஆமென் 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 ஆமென். நீ தோற்று போவது இல்லை, நீ தோற்று போவது இல்லை. இனி தோற்று போன அனுபவம் உனக்கு இல்லை. ஆமென். காரணம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து உனக்காய் ஜெயித்திருக்கிறார், உனக்காய் ஜெயித்திருக்கிறார். இனிமேல் நீ ஜெயிக்கிற மனிதன். உன் மேல ஊற்றப்படுகிற அபிஷேகம் ஒரு ஜெயிக்கிற அபிஷேகம், ஜெயிக்கிற அபிஷேகம். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஜெயிக்கிற அபிஷேகம். ஓ ராபா ராஷா காலாரா. ஜெயிபிக் ஆமென். ஜெயிக்கிற அபிஷேகம். ஆமென் 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 ஆமென். தானியேலுடைய நாட்கள்ல தானியேலுடைய காரியம் எல்லாம் ஓ ஜெயமாக இருந்தது, ஜெயமாக இருந்தது. ஆமென். ஜெபம் பண்ணு, நாவ திறந்து ஜெபம் பண்ணு. ஆமென். வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் நீ ஜெயத்தை காண்பாய்.
ஹalleluya ஹalleluya. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா. எல்லா கனநித்திரையின் ஆவிகள், எல்லா சோர்வின் ஆவிகள், எல்லா எரிச்சலின் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். வெளியேறுவதாக. ஒரு மையான விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியில மையான விடுதலை உண்டாகட்டும். ஆவியில் அனல் உண்டாகட்டும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலும் ஒரு அளவில் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாய், கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாய், உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுபடியாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் கைவிடாதரும். பெரிய காரியங்களை காண செய்யும். மீதமுள்ள பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.